இப்போ நானாக போய் ஆட்சி வீடும் போய் கேட்கல, அங்கேருந்தே நான் வந்தாங்க. மோடி திட்டத்திலேருந்து உனக்கு வீடு கட்டி தரமுது பத்திரம் கொண்டாந்து கொடுத்து 2 வருஷம் ஆச்சு. நான் ரொம்ப வருத்தப்பட்டு என்னால் ஒன்றும் செய்ய முடியாமல் தவிக்குது. வீடு கட்டி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப புண்ணியமாக போயிருந்தேன். கடந்த 2001ஆம் ஆண்டு புதுடில்லியில் நடைபெற்ற விழா ஒன்றில் சுய உதவிக் குழுக்களின் அடையாளமாக திகழும் மதுரை சின்ன பிள்ளைக்கு ஸ்ரீ சக்தி புரஸ்கார் மாதா ஜுஜுபாய் விருது வழங்கியதுடன் அவரது காலிலும் விழுந்து வணங்கி இன்ப அதிர்ச்சியை ஏற்படுத்தினார் அன்றைய பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய். ஆனால் தற்பொழுது பிரதமர் மோடியின் அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டத்தில் வீடு கட்டித் தருவதாக வாக்குறுதி அளித்து பட்டா கொடுத்த பின்னரும் கூட இன்று வரை அதிகாரிகள் தனக்கு வீடு கட்டித்தரவில்லை என கண்ணீர் மல்க பேட்டி அளித்துள்ளார் பத்மஸ்ரீ சின்னப்பிள்ளை. இதனை குறித்து பார்க்கலாம். நான் பாட்டுக்கு வீட்டில் இருந்தவங்கள வந்து 2 வருஷமாச்சு. வீட்டுக்குள்ள வந்து எனக்கு பொண்ணாட வச்சு உனக்கு வீடு கட்டி தரோம் அப்படின்னு சொல்லி வந்தாங்க. சரின்னு நானும் கட்டி கொடுப்பான்ட்டு இருந்தேன். சரின்னு நிறையா தடவை நானும் போய் கலெக்டர்லாம் கேட்டு பார்த்துட்டு அப்புறம் வந்து மேலூர் தாசில்தார் அம்மா வந்து இந்தா பட்டாண்டு கொண்டாந்து வீட்டுக்குள்ளே கொண்டாந்து ஒரு 4-5 பேர் வந்தாங்க, வந்து கொடுத்தாங்க. அந்த பட்டாவையும் வாங்கி வச்சு இப்போ 2 வருஷம் ஆச்சு. வந்து பார்த்தா 1 சென்ட்டுன்னு சொன்னாங்க. அது பிரச்சனை அது இதுன்னு சொன்னாங்க. ஒன்றுமே இன்னும் தெரியலை. நானும் இப்போ கட்டி கொடுப்பாங்க அப்புறம் கட்டி கொடுப்பாங்கன்றே இருக்கிறேன். ஆனால் இன்னும் வீடு கட்டி கொடுக்குற மாதிரி தெரியலை. நான் அப்போ ரோட்லேருந்து வீட்டுக்கு வர 4 கிலோ 5 கிலோமீட்டர் நடந்து வரணும். என்னால் நடக்கவும் முடியலை. இங்கிட்டு பஸ் வசதியும் இல்லை, ஆட்டோ வசதியும் இல்லை, எதுவும் இல்லை. நடந்து வர முடியாமல் 1/2 மாதம் வண்டி வாசியில் வந்தாலும் கெஞ்சினாலும் கிளம்பி ஏற்ற மாட்டேங்கிறாங்க. அந்த மாதிரி இருக்குது. இந்த வீடை நீங்கள் காலகாலத்தில் வந்து எனக்கு கட்டி கொடுக்காட்டி ஒரு வீடு கூட வாங்கினேன் பிடிச்சி வாடகைக்கு தெரியாமல் வாங்கி கொடுத்தா கூட போதும் சாமியெல்லாம். எனக்கு அப்போ மெயின் ரோட்டில் வாங்கி கொடுத்தீங்க, நான் ஒரு இட்லி வாங்கிக்கிறேன், ஒரு ஆஸ்பத்திரியில் போய் ஊசி போட்டுக்கிறேன். என்னால் ஒன்றும் இங்கேருந்து அங்கேருந்து போக முடியலை. உங்களால் எனக்கு இந்த ஒரு உதவி செஞ்சீங்கண்டா ரொம்ப புண்ணியமாவது. 2 வருஷம் மட்டுக்கு மேலாக போகுது நான் வீடு கட்டி வந்து அந்த பத்திரத்தை கொண்டாந்து கொடுத்து. அது 1 சென்ட்டு. இங்கிட்டு வீடு இல்லை அங்கிட்டு வீடு இல்லை. ஒரு நடு ரோட்டோரமாக அங்கிட்டு 1 சென்ட்டு கொடுத்தாங்க. அதுக்கு எதுவுமே தெரியலை. அதுக்கு வந்து ஆமாம் அரசாங்கத்தில் இருக்கிறவங்களும் கலெக்டரும் வந்து எனக்கு நல்ல ஒரு உதவி செஞ்சீங்கன்னா நல்லா இருக்கும். இல்லை அது வந்து துணிந்து குடிசையில் இருந்தேன்ப்பா. இப்போ வாங்கி இருக்கிறது என் மத்தியான் குழந்தை வீட்டை வாங்கி என் மையம் மூத்தவன் கட்டியிருக்கேன். அவனுக்கு வீடு வாங்கி கட்டியிருக்கேன். துணிந்து குடிசைதான். நான் ஒரு தாவார மாதிரியே இருந்தேன். என் மத்தியான் குழந்தை ஊரை நெட்டில் பந்தை வாங்கி கட்டியிருக்கேன். நான் தான் அங்கே வாங்கியாந்து வீடு எல்லாத்துக்கும் கட்டி கொடுத்தேன். எனக்குன்னு நான் கட்டிக்கிறல. இப்போ வீடு இல்லாமல் மய வீட்டோட தான் ஒரு தாபாரத்துக்குள்ளே நான் இருக்கேன். அவங்க வாங்கி கட்டியிருக்காங்க, நான் கட்டலை. அந்த மாதிரி இருக்கிறதுல இப்போ நானாக போய் ஆட்சி வீடும் போய் கேட்கல, அங்கேருந்தே நான் வந்தாங்க. மோடி திட்டத்திலேருந்து உனக்கு வீடு கட்டி தரமுது நிறைய அவார்டு வாங்கியிருக்கேன், ஆனால் வீடு இல்லாமல் இருக்கிறேன்னு சொல்லி நிறையா நாங்கள் கேள்விப்பட்டோம். இது வந்து வீட்டுக்குள்ளேயே பொண்ணாரியை போச்சு வீடு கட்டி தரமுது வந்து சொன்னாங்க. அதுக்கு குறிப்பாடு கொள்ள நாள் சேர்ந்து பத்திரம் கொண்டாந்து கொடுத்தாங்க. பத்திரம் கொடுத்து இப்போ 2 வருஷம் ஆச்சு. நானும் நிறையா பெர்சன்ட்லாம் போய் கேட்டேன். அவர் என்ன சொல்கிறாரு, அங்கேருந்து பணம் வந்தால் தனமாக நான் கட்டி கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. பெர்சன்ட் மாற்று ஒரு பெர்சன்ட். நான் என்ன மாற்றிருந்து அவங்களும் சொல்கிறாங்க. அந்த கொடுத்து இளங்கோவு சொல்கிறாரு, கலெக்டரை போய் பார்த்தேன்றாரு. நான் எங்கே போக முடியும், நடக்கவே முடியாமல் கிடக்குது. வீடு கட்டி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப புண்ணியமாக போயிடும் சாமி. அந்த அப்பந்தில் பைக்கு இந்த ஊசியோட போகணும், ஒரு டாக்கத்தை பார்க்க போகணும். இந்த ராமூர்த்தி இருந்து போக முடியலை, வர முடியலை, நடக்க முடியலை, ஆட்டோ இல்லை, அது இல்லைன்னு ரொம்ப வேதனைப்படுது. ஒரு இட்லி வாங்க முடியலை, ஒரு இந்த பிரஷர் சர்க்கரை எல்லாம் இருக்குது, ஒரு கஞ்சியாக குடிக்க முடியாது. இங்கே இந்த ஊரில் என்னமும் வாங்க முடியாது. அப்பந்தில் போய் ஓனாத்தே இட்லி வாங்கலாம், தோசை வாங்கலாம், ஆஸ்பத்திரியில் போய் ஊசி போடணும்.
இந்த வேலை தான் நான் பார்த்துக்கிறதுக்கு என் கையும் போக முடியாமல் எங்கள் வீட்டுக்குள்ளேயே கிடக்குது. இப்போ மாத்திரையவே வெறும் மாத்திரை தின்னுக்கிட்டு வீட்டுக்குள்ள கிடக்குது. இதுதான் அப்புறம் வேற என்னக்கு என்ன வசதி நடக்கவும் முடியலை. அந்த வீடை கட்டி கொடுக்கமுன்னே நான் என்ன சொன்னேன், இன்னொரு வாடகைக்கு எனக்கு வீடு பிடிச்சி கொடுக்கட்டி அதுவும் கொடுக்கல எனக்கு. அதுவும் கொடுக்காம வீடும் கட்டி கொடுக்கல. பத்திரம் கொண்டாந்து கொடுத்து 2 வருஷம் ஆச்சு. யாருமே அதை கண்டுக்கிறாப்புல இல்லை. என்னால் அங்கங்கே போகவும் முடியலை. கலைக்கத்தை பார்க்கவா அங்கே போக இங்கே போக என்னால் ஒன்றும் முடியலை. அதுக்காக தயவு செஞ்சு நீங்கள் எல்லாரும் இந்த அரசாங்கத்தில் இருக்கிற எல்லாரும் சேர்ந்து எனக்கு ஒரு வீடு கட்டி கொடுங்க. அதை கட்டி கொடுக்க லேட்டானாலும் ஒரு வீடு கூட வாடகைக்கு பிடிச்சி கொடுங்க. நாங்கள் இருக்குது ஒரு ஊசி போடவா, ஒரு மாத்திரை வாங்கவா, ஒரு இட்லி வாங்கி சாப்பிடவா ஒன்றும் என்னால் முடியலை. அதனால தான் நான் ரொம்ப வருத்தப்பட்டு என்னால் ஒன்றும் செய்ய முடியாமல் தவிக்கிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.